சார் இப்போ கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி அதிகமாக அந்த பெண்கள் பாதுகாப்பு அது குறித்து பேசி தான் ஆட்சிக்கு வந்தோம். ஆனால் தற்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதே போல தான் இப்போ நடக்கிறது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவை மாணவிகள் அதற்குரிய நடவடிக்கை வேகமாக விரைவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் உத்தரவின் பேரில் உடனடியாக அந்த நபரை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் டிஜிபியை நேரடியாக சென்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். இது உண்மையிலேயே உடனடியாக நடவடிக்கை எடுத்திருப்பது அது மட்டுமல்ல, மீண்டும் அதற்கான தொடர்ந்து நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆட்சி முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஆட்சி நெடுங்காலம் வந்து தொடராது, நம்மளோட தயவாக தான் அவங்க ஆட்சி அமைச்சிருக்காங்க மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருடைய கருத்துக்கள் வேறு. இந்த ஆட்சி 5 ஆண்டு காலம் அல்ல, நம்முடைய தமிழக முதலமைச்சர் இருக்கும் வரை அவர் தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சராக இருப்பார். சார், நேரடியாக முதல்வர் அவர்கள் வந்து எந்த ஒரு கருத்துமே தெரிவிக்க மாட்டேங்கிறாரு, எந்த ஒரு பிரச்சனை பண்ணிக்க மாட்டாரு, எந்த ஒரு ரியாக்ஷன் எல்லாமே ரொம்ப லேட்டா தேவையான போது அவர் அறிவிப்பார். சார், அதே போல தொடர்ச்சியாக மற்ற பத்திரிகை மற்றவர்களை போல தினசரி அறிக்கை விடுவதோ விவாதிப்பதோ அவருடைய செயல்பாடுகள் இல்லை. எது தேவையோ மக்களுக்கு அந்த தேவைகளை அவர் அறிவித்துக் கொண்டார். சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்கு. குறிப்பாக இந்த கிண்டி, நம்ம ஆனந்தூர், வேலைச்சேரி அந்த பகுதிகளில் தொடர்ச்சியான மின்வெட்டுகள் இருக்கு. அதிகாரிகள்கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் நடக்கக்கூடிய மக்கள் அதற்கான பதிலை மின்துறை அமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அறிவிப்பு இப்போ தாம்பரம் மாநகரத்தில் இந்த குடிநீர் பற்றாக்குறையால் ஜிஎஸ்டி சாலையிலேயே குடிமக்கள் காலி படத்தோட மறியல் பண்ணாங்க சார். சிறிய சிறிய நிகழ்ச்சிகளெல்லாம் அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. சார், அதே போல் இந்த மதுபான கடைகளில் இந்த 10 ரூபா வாங்குறது, அதுக்கு இந்த மாதிரி ஒயின் ஷாப் வந்து மூடுறது, இந்த நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துருக்கீங்க. ஊழல் இல்லாத ஆட்சி கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் குறிப்பாக அதிகமாக பழங்கள் புழங்கக்கூடியது இது கிட்ட நம்ம பார்க்குறோம். இந்த ஒரு இடத்துல இப்போ ஒரு பகுதியில் ஒரே ஒரு வரி உங்களிடத்தை கேட்குறது ஒன்று தான். ஆட்சி பொறுப்பேற்று குறுகிய காலம்தான் ஆகிறது. இது நீண்ட கால கேள்வியை நீங்கள் கேட்பது சரியாக இருக்காது. உங்களுக்கே தெரியாது ஒன்றில். ஒவ்வொரு அமைச்சரும் இப்போதுதான் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். விரைந்த முதலமைச்சருடைய அறிவுரை ஏற்று அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்குள்ளே இது போன்ற கேள்விகள் நீங்கள் பத்திரிகையாளர் கேட்பது வேடிக்கையாக இருக்கிறது.